சிரிப்பு, மகிழ்ச்சி மற்றும் அன்பு நிறைந்த உலகில் ஒரு அமைதியான அச்சுறுத்தல் உள்ளது. அது பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போகின்றது. அதுவே தலை மற்றும் வாய் புற்றுநோய். புகையிலையின் வசீகரத்தால் லட்சக்கணக்கானவர்களை தங்களின் மகிழ்ச்சியை துளைத்து வாழ்கிறார்கள். புகையிலைக்கும் வாய் புற்றுநோய்க்கும் இடையே உள்ள தொடர்பு பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் உள்ளது. வணக்கம், நான் டாக்டர் பிரசன்னா, புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவர், சண்முக ஹாஸ்பிட்டலேருந்து பேசுகிறேன், சேலத்திலிருந்து. தலை மற்றும் கழுத்தில் ஏற்படக்கூடிய கேன்சர்ஸ், அதாவது ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். தலை மற்றும் கழுத்தில் என்னென்ன உறுப்புகள் சார் இருக்குது அப்படின்னா, மூக்கு, உதடு, வாய், உள்ளே இருக்கிற சீக்ஸ்ன்னு சொல்கிறது, நாக்கு, தொண்டை, குரல் வளை, அப்புறம் மேலே அப்பர் ஈசோபேகஸ், அதாவது உணவு குழாய். இதெல்லாம் கழுத்து மற்றும் தலைப்பகுதியில் இருக்கிற முக்கியமான உறுப்புகள். தைராய்டும் இங்கே தான் இருக்குது. அப்புறம் எச்சில் சுரப்பிகள், 6 எச்சில் சுரப்பிகள் இருக்குது. இதில் வர கேன்சர்ஸை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். இது ரொம்ப காமனான கேன்சர்ஸ். இந்தியாவில் நிறைய பேர் இதில் அஃபெக்ட் ஆகி நிறைய பேர் அவங்க முகத்தை, தாடையை இழந்து அவதிப்படுற கேன்சர். இது புகையிலையினால் முக்கியமாக ஏற்படக்கூடியது. புகையிலையின் வசீகரத்தால் லட்சக்கணக்கானவர்களை தங்களின் மகிழ்ச்சியை துளைத்து வாழ்கிறார்கள். புகையிலைக்கும் வாய் புற்றுநோய்க்கும் இடையே உள்ள தொடர்பு பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் உள்ளது. இப்போ நம்ம கேன்சருக்கு என்ன காரணம்? இந்த கேன்சருக்கு வாயில முக்கியமான காரணம் புகையிலை. புகையிலையை எந்த வடிவத்திலையும் உபயோகப்படுத்தினாலும் கேன்சர் வரும். புகையிலை எப்படிலாம் உபயோகப்படுத்தலாம்? அப்படியே அந்த இலையை எடுத்து வாயில போட்டு மெல்லலாம். அதை பவுட்ரு பண்ணி அதை சுருட்டி இந்த மாவா இது மாதிரிலாம் போட்டு வாய்க்குள்ளே வைக்கலாம். அந்த பவுச் மாதிரி பண்ணலாம். பின்னாடி அந்த பவுடராக பண்ணி அதை சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி எந்த வடிவத்தில் மூக்குப்பொடி போடுறது, இது எல்லாமே புகையிலையோட வடிவங்கள். இது எதை உபயோகப்படுத்தினாலும் உங்களுக்கு புற்றுநோய் வரும். புகையிலை பயன்பாடு ஒரு தனிப்பட்ட விருப்பம் அல்ல. அது நம் சமூகத்தை மற்றும் அனைவரையும் பாதிக்கிறது என்பதை நினைவூட்டுகிறது. விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்கவும், இறுதியில் உயிர்களை காப்பாற்றவும் ஒன்று கூடுவோம்.